வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அதுபோல் முக்கிய நபர்களும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல முக்கிய பிரபலங்கள் இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய மகிமைகளை அறிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி உணவு பழக்கத்தை பின்பற்றி வராங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பழைய சாதத்தை தினமும் காலையில் நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் இதில் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய சாதம் அல்லது பழைய கஞ்சி என்கிற இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாப்பிட்டு வருவதால் உடல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, நிறைய விதமான மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பழைய சாதத்தை நீங்கள் தினமும் சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போது, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த விஷயத்தை பற்றலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஸோ அவ்வளவு நன்மைகள் இந்த பழைய சாதத்தில் நிறைந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வில் மருத்துவ ரீதியாகவே இதில் நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் இருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ இது எதற்கெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். தினமும் இந்த பழைய சாதத்தை காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் புண், வயிற்று புண், மாதவிடாய் கோளாறு, பேர்கால பிரச்சனைகள் என பல நோய்களுக்கு தீர்வாக பழைய சோறு இருக்கிறது அப்படின்னு ஆய்வின் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லப்படுது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா, இரைப்பை குடல் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் வாழ்வூட்டும் மருத்துவம் அதுபோலவே ஆராய்ச்சி துறை சார்பில் பார்த்தீங்கன்னா பழைய சோறு குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை எல்லாருமே அறிந்து கொண்டதாகவே சொல்லப்படுது. தமிழக பாரம்பரிய உணவான பழைய சோறினால் மனித உடலில் ஏற்படக்கூடிய மகத்துவம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ஆய்வில் ரீதியாக இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் மகிமைகளும் அனைவரும் தெரிந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், புற்றுநோய், பேறுகால பாதிப்புகளை தடுக்கக்கூடிய 200 வகையான நன்மைகள் இந்த பழைய சோறு நீரில் இருப்பது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவே சொல்லப்படுது. அதுபோலவே பார்த்தீங்கன்னா இதயம், சிறுநீரகம், கல்லீரல் இதனுடைய பாதுகாப்பாக இருக்கிறது. மொத்தம் 55 நோயாளிகளிடம் பழைய சோறு நீரை வழங்கி தொடர் ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பாதிப்புகள் அவர்களுக்கு குறைந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதனுடைய மகிமைகள் அனைவரும் தெரிந்து கொண்டனர். இந்த பழைய சாதத்தில் புரதச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, நுண்சத்து, வைட்டமின் டி உள்ளிட்ட சத்துகள் பழைய சாதத்தில் நிறைந்து இருப்பதாகவே சொல்லப்படுது. பழைய சோற்றில் இருக்கும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலில் சேர்ந்து பல்வேறு வகையிலும் நோய் பாதிப்புகள் வராமல் நிச்சயமாக தடுக்கிறது. புற்றுநோய், நீரிழிவு நோய், குடலில் நல்ல ஆரோக்கியமான உடல் பருமன் ஏற்படாமலும் பாதுகாப்பாக இருக்கிறது. கர்ப்பிணிகளின் குழந்தைகள் வளர்வதற்கு பல்வேறு வகையான நன்மைகள் ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. அதுபோலவே பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, மலச்சிக்கல், எரிச்சல் போன்றவற்றிற்கும் வயிற்று வீக்கம் நோய்களிலிருந்து குணமாக்குவதற்கும் பழைய சோறு உதவியாக இருக்கிறது. இந்த பழைய சோறு பற்றிய பல்வேறு நன்மைகள் கண்டிப்பாக மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. குடல் புண், வயிற்று வலி, மாதவிடாய் கோளாறு என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாகவும் சிறந்த தீர்வாகவும் இது நிச்சயமாக இருக்கிறது. இதுபோலவே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை நீங்கள் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் இந்த பழைய சாதத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் நிச்சயமாக தினசரி காலை உணவாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும்போது பல்வேறு விதமான பாதிப்புகளிலிருந்தும் நிச்சயமாக நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தினசரி நீங்கள் பழைய சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது.
சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவே இதை நாம பார்க்கலாம். இதை நீங்க சாப்பிடும் பொழுது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. ஸோ இதனால கண்டிப்பாக நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம். உடலில் நீர் சோர்வை தடுக்க, செரிமான முறையை சீராக வைத்திருக்க, உடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் இது பெரிதும் உதவியாகவே இருக்கிறது. அதுபோலவே பழைய சோறு, இரும்புச்சத்து, B6 மற்றும் B12 போன்ற வைட்டமின்கள், இதில் இருக்கக்கூடிய மினரல்கள் நிறைய விதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய மகிமைகளை முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தினசரி நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை சேர்த்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பாதிப்பும் எந்தவித பிரச்சனையும் நிச்சயமாக ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உணவு பழக்கத்தையும் இந்த மாதிரி உணவு முறைகளையுமே நீங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி வரும்பொழுது கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இதனால உங்களுக்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைய விதமான மாற்றங்களும் உடல் ரீதியாக நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ இதனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இது ரத்தத்தில் கலக்கும் போது குறைவான இன்சுலினை உயர்த்த செய்கிறது. இதனால சர்க்கரை வியாதியில பாதிப்படைந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த பழைய சோறு நல்லுணவாக நிச்சயமாக நீங்க பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீரிழிவு இருப்போர் பழைய சோறை கரைக்காமல் சோறை மட்டும் எடுத்து அது ஒருவேளை உணவாக நீங்க சாப்பிட்டு வரலாங்க. சர்க்கரை வியாதியில பாதிப்படைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்க கரைக்காமல் முழுமையாக சாப்பிடுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். எதையுமே நீங்க கரைத்து சாப்பிடும் பொழுது சர்க்கரையின் அளவு நிச்சயமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொண்டு இந்த மாதிரி சாதத்தை நிச்சயமாக நீங்க சாப்பிடலாம். இந்த பழைய சாதத்தை தினசரி காலை உணவாக சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய நேயர்கள் சாதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கரைக்காமல் முழுமையாக நீங்க சாப்பிட்டு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நீங்க சேர்த்து வரும் பொழுது சர்க்கரையினுடைய பாதிப்பு நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த பழைய சாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் எளிமையான ஊட்டச்சத்தாக ஒரு சிறந்த உணவாகவே நாம பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய விதமான ஹோட்டல்களிலுமே இந்த சாதம் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்படுகிறது. ஸோ இது நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைவரும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பழைய சாதத்தை தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்க நிச்சயமாக சேர்த்து வரலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தினசரி காலை உணவாக பழைய சாதத்தை எடுத்துக்கொள்வதால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்த ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை நீங்க நியூ அப்டேட்டா உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.